அனைவருக்கும் வணக்கம். இது உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் கோவில். பகவான் சிவபெருமான் புண்ணிய தலமான கேதார்நாத் பகுதியாகும். எப்பொழுதும் பனி படர்ந்து காணப்படும் ஒரு சூழல். பின் செல்லும் பாதை பகவான் ஆதிசங்கரரின் ஜீவசமாதியை நோக்கி செல்வதாகும். இங்கு எப்பொழுதுமே மேகக்கூட்டங்களும் பனியும் அடர்ந்து இருப்பதால் எப்பொழுதும் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நேரமே பார்த்திங்கன்னா 9:30 to 10:30 அந்த கேப் தான். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா எங்களால் அங்கே நிற்க முடியல. அந்தளவுக்கு குளிர் பயங்கரமாக இருக்கும். இங்கே வேறு யாருமே எப்போவும் இருக்க மாட்டாங்க, எதுவும் கிடையாது. ஆனால் மக்களுடைய போக்குவரத்து அதிகம். மக்கள் பக்தர்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுதுமே. இந்த கோவிலே 6 மாதத்திற்கு மட்டுமே திறந்திருக்கும். மீதி 6 காலத்தில் அந்த பனிக்காலங்கள் மழைக்காலங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அதனால் அந்த 6 மாத காலங்கள் மூடி வைத்து பனிக்காலங்களில் இந்திய இராணுவம் இங்கு தங்கி இந்த கோவிலை பாதுகாக்கிறது. கொஞ்சம் சம்மர் சீசனுங்கிறதுனால கொஞ்சம் பசுமையாக தெரியுது. ஸோ இதுதான் பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரரின் ஜீவசமாதி. இது தற்காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. இதற்கு முன்பு அந்த வெள்ளப்பேரிடர்களில் அது அடித்து செல்லப்பட்டதால் மீண்டும் அதே போன்று அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். இங்கு சென்று நம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்றால் நாம் உத்தரகண்ட் மாநிலம் சென்று அங்கிருந்து கார் அல்லது பஸ், பைக்கில் கூட செல்லலாம். ஆனால் ஒரு பகுதி ஜெர்சி அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு மேலே நீங்கள் அந்த வாகனங்களில் போக முடியாது. அங்கிருந்து நீங்கள் போகணுன்னா ஒன்று நடந்து போகணும், இல்லைனா குதிரை சவாரி வச்சுருக்காங்க. அது இல்லைனா நீங்கள் ஹெலிகாப்டரில் போகணும். ஹெலிகாப்டரில் போகணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்திருக்க வேண்டும். அதில் சென்றால் 15 நிமிடங்கள் சென்றுவிடலாம்.